சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் நாம் சமர்ப்பணம் பண்ணுறேன். நாம் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு போகிறோம். அதாவது ஒரு அன்பரோட கடிதம் தான் இதுவும் பார்க்க போகின்றோம். இன்றைய பதிவில் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். சில வினாடிகளில் நம் மீது ஒரு குழாய் பைப்பு விழுது. நாம் காயமடைய வேண்டும் என்பது விதியாக இருக்கும். விதிப்படி அதன் வேலை நடக்கும். இறைவனை சரணடைந்த ஒருவரால் அந்த விபத்தில் மாட்டாமல் அவங்க தப்பிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க ஆஃபீஸ்க்கு சரியான நேரத்தில் எப்பவுமே புறப்படுறவங்க எதையோ மறந்து வைத்து விட்டோம் என்று மறுபடியும் வீட்டிற்கு திரும்பி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லி திரும்பவும் அந்த நொடி பொழுதில் பைப்பு கொஞ்சம் தள்ளி விழுதும். அப்போது அவங்களை காப்பாற்றுவது யார் என்று எண்ணுகின்றீர்கள்? நாம் வணங்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான். எப்போவுமே அவங்கள சரணடைந்து விட்டால் நமக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு இருக்கு. எப்பவுமே யாருக்காவது விதின்னு வரும்பொழுது அதை தவிர்த்திட முன் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியுமா? நம்ம தலையில் பைப்பு விழும், நமக்கு முடியாமல் போகும் என்று யாருக்குமே தெரியாது. மனித பிறவியாக எடுத்தவர்கள் யாருக்குமே அந்த உணர்வு இருக்காது. நாம் வணங்கும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது அவங்களுடைய கடமை. அதுபோல தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் நாம் சமர்ப்பணம் செய்துவிட்டு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று நாம் திரும்பி வரும் பொழுது அவங்களுடைய பாதுகாப்பு முழுமையாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம போனால் நம்ம போயிட்டு பத்திரமா திரும்பி வருவோம். நமக்குன்ட்டு காத்திருக்கிற விதி அதை மாற்றிடுவாங்க ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரும். அப்படித்தான் அந்த அன்பரும் அவர் உணர்கிறார். நம்ம இந்நேரம் சரியான நேரத்தில் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு நம்ம போயிருந்தா அந்த பைப்பு நம்ம தலையில் தான் விழுந்திருக்கோம். நாம் இந்நேரம் இந்த நேரம் ஆஸ்பத்திரியில் தான் சீரியஸாக இருப்போம். ஏன்னா மேலேருந்து விழுந்திருக்கு அந்த பைப்பு. அந்த விதியிலிருந்து என்னை காப்பாற்றியது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான் என்று எண்ணி அவங்க கோடான கோடி நன்றியை அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. அன்பிற்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உணர்த்துவாங்க. அவர்களின் ஆன்மா ஆனது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பாதுகாப்பு வேண்டி நாம் வேண்டி பிரார்த்தித்தோம். ஆனால் நமக்கு முழு பாதுகாப்பு எப்பவுமே அவங்க கொடுப்பாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன், வீட்டில் உள்ள யாரும் வெகு தூர பயணமாகட்டும், அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டை தாண்டி வெளியில் போனீங்கன்னா எதுவுமே நம்ம திரும்பி வர்றது நிச்சயம் கிடையாது. ஏன்னா இறை சக்தியும் தெய்வத்தோட பாதுகாப்பும் முழுமையாக இருந்தால் தான் நாம் போகிற இடம் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வருவோம். அப்படி இருக்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் எப்போவுமே பாதுகாப்பு வளையம், யார் வெளியே போகிறாங்களோ அவங்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் போடுங்க. ஏற்கனவே நான் ஒரு பதிவில் நான் அதை தெரிவிச்சிருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க. இப்போ போட்டுட்டு அவங்கள பாதுகாப்பு வளையம் போட்டு நீங்கள் மனசில் நினச்சி அவங்கள வெளியே அனுப்புனீங்கன்னா அவங்க பத்திரமா போயிட்டு போகிற காரியம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு நல்லபடியாக திரும்பி வருவாங்க. தூர தொலைவு போகிறவங்க கூட அப்படி தான் மதரோட பாதுகாப்பு அவங்களுக்கு போடுங்க. வளையம் போடுவது மட்டும் இல்லை, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்களுடைய கூட இருப்பதாகவும் அவங்க முழுமையாக பார்த்துக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. எப்பவுமே உங்கள் குழந்தைங்க கூடவே அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க என்று நீங்கள் நினைத்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவங்க எப்பவுமே கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. அதனால் போகிற காரியம் குழந்தைங்களுக்கு எந்த சிரமமும் இன்றி சுமூகமாக போயிட்டு சுமூகமாக வருவாங்க. இப்போ நான் சொல்கிறது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வித தெய்வங்களையும் நீங்கள் வணங்கி இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா அவங்க நிச்சயம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதை எப்படி விளக்குகின்றார்கள் ஸ்ரீ அன்னை என்று பார்ப்போம். அர்ஜுனர் தலையை நோக்கி குறி வைக்கப்பட்டு கொடிய நாகாஸ்திரத்தை கர்ணர் செலுத்திய வினாடியில்
தேரோட்டியாக வந்த இறைவன் கட்டை விரலால் தேரை அழுத்த குதிரைகள் கீழே விழுகின்றன. தேர் சக்கரம் பூமியை பதிந்து விடுகிறது. தலைக்கு பதில் கிரீடம் கீழே விழுகின்றது. இது இறைவனின் காப்புக்கு ஒரு உதாரணம். இத்தகைய உதவியைத்தான் இன்றும் இறைவன் செய்து கொண்டு வருகிறார். விமானம் வானத்தின் இரு பகுதியாக பிரிகிறது. முன்பகுதி தீப்பிடித்து எரிகிறது, பின்பகுதி துண்டாக சேற்றில் விழுகின்றது. முன்னால் இருந்தவர்கள் சாம்பலாகி விடுகின்றார்கள், பின்னால் இருப்பவர்கள் சேற்றில் விழுந்து தப்பித்து கொள்கிறார்கள். இது இறைவனின் செயல்தான். முன்னால் உள்ள 2 பெட்டிகள் எஞ்சினுடன் மோதி நொறுங்குகின்றது. 3 பெட்டிகள் தடம் புரண்டு தரையில் இறங்கி நிற்கிறது. முன் பெட்டியில் இருந்தவர்கள் இறக்கின்றார்கள், அடுத்த பெட்டியில் உள்ளவர்கள் காப்பாற்றப்படுகின்றன. இது ரயில் விபத்தின் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவன் ஒவ்வொரு வினாடியிலும் பிரத்யட்சமாக காட்டி வருகிறார். நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. இப்படி பல நிகழ்வுகளை சொல்லிட்டே நம்ம போகலாம். ஒரு நாள் இரவு ஒரு வீட்டு முன்னாடி ஒரு கூட்டம் என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர். வீடு திரும்பும் பொழுதே அந்த வீட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்கு. என்னன்னு விசாரிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருப்பவர் குடும்பத் தலைவர் நெசவு தொழில் செய்துட்டு வர்றாரு. அந்த நெசவு தொழில் செய்யும் எலக்ட்ரிக் பல்பு ஒன்று ஃபியூஸ் ஆகிவிட்டது. அந்த பல்பை அவரை போடலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்து இருக்கார். அப்போ ஷாக் ஆகி கீழே விழுறாரு. கீழே விழுந்து அவரை மூச்சு நின்றுடுத்து. அதுக்கப்புறம் தண்ணியெலாம் தெளித்து இருக்கிறவங்க தண்ணி தெளித்து முதலுதவி சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அவரை டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டாராம். இதுதான் மறுபிறவி. அவங்க கும்பிட்ட கடவுள் அவங்கள கைவிடவில்லை. இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நாம் சொல்லிட்டே போகலாம். தெய்வத்தோட துணை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது சாத்தியமே கிடையாது. இறைவன் துணையோடு நாம் பல விஷயங்களை சாதிக்கலாம். ஏங்க தலையெழுத்தையே மாற்றலாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நாம் வழிபடும் பொழுது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு உண்டு. அதனால தான் நம்ம இந்த நேரத்தில் நமக்கு இந்த விதினா அந்த விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி ஸ்ரீ அன்னைக்கு உண்டுங்க. அதை தான் இந்த பதிவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்லோருமே வெளியே போகும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நமக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடித்து கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.